வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் ரெஸ்லிங் ஓஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஷீல்டுடைய 4வது ஆளை பற்றியும் டீம் ஹெல்லை பற்றியும் ஜாக் ஹேக்கரை பற்றியும் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரெஸ்லிங் ஓஜியோட ஃப்ளாஷ்பேக். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், டீமன் கேன் இப்படி சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன? டீமன் கேன்பா, அவரை பற்றி ஏதாவது ஞாபகம் வருதான்னு கேட்டேன்னா அவருடைய ஆக்டிவிட்டி, அவரை பார்த்து சின்ன வயசில் பயந்த விஷயங்கள் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கெயினை பற்றி நான் கேட்டேன்னா டீம் ஹெல்னோவை பற்றி கண்டிப்பாக சொல்லுவேன். அதாவது அறாவடியாக முரட்டுத்தனமாக ஊரில் சுற்றுற ஆம்பளைய ஒரு அடக்கமான ஒரு பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணி பூவாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா கெத்தாட்டு டவுலாட்டு மிகப்பெரிய வில்லனாட்டு சுற்றிட்டு இருந்த டீமன் கெயினை ஒன்று போல் சேர்த்து விட்டு டேனியல் பிரையன் கூட சேர்த்து விட்ட டீம் தான் டீம் ஹெல்னோ. 2013க்கே நான் போயிட்டேங்க. ஏன்னா அந்த டீம் 2013 காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. டேனியல் பிரையனுக்கும் கெயினுக்கும் பயங்கர சண்டைங்க. ரெண்டு பேரும் மாறி சண்டை போடுறானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெப்பன்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணுறானுங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கொலையாளி மாதிரி நடக்கிறாங்க. இதை பார்த்த WWE டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்குன்னு சொல்லி கவுன்சிலர் இருக்கார். அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பேருமே மனதளவில் வேறு கோணத்தில் இருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் நல்லா சொல்லிட்டு டீம் ஆக்குறாரு. டீம் ஆக்கி அப்போதைய கோஃபி கிங்ஸன் மற்றும் R-Truth டேக் டீம் சாம்பியன் இருக்காங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்ட் டேக் டீம் டைட்டிலுக்காக மோத வைக்கிறாங்க. அதில் நம்ம கெயின் அண்ட் டேனியல் பிரையன் டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கலவரமே ஆரம்பிச்சுது. இவன் தோத்துட்டா அவன் மேலே குறை சொல்கிறது, அவன் தோத்துட்டா இவன் மேலே குறை சொல்கிறது, ரெண்டு பேரும் மாறி அடிச்சுக்குதுன்னு சொல்லிட்டு டீம் ஹெல்னோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ டேனியல் பிரையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் நோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். கெயினும் ஒரு ஹீல் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணுற காமெடி சென்ஸ் இருக்குது. ஐயோ மக்கள் மத்தியில் அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டுது. டீம் ஹெல்னோன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பித்ததுனால இந்த டீமை WWE ஃபேஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த டீம் பண்ண சேட்டைகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா டேனியல் பிரையன் அப்படியே கையை அப்படி இழுத்துட்டு கெயினை கெட்டுப்பிடிக்கிறதுக்கு வருவார் பாருங்களேன். அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது உடம்பு சிலுத்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான டீம் தான் டீம் ஹெல்னோ. ஆனால் காலப்போக்கில் டேனியல் பிரையனுடைய வளர்ச்சி WWE சாம்பியன் ஆகிற அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அந்த டீம்லேருந்து விளக்கிட்டாங்க. ஆக்சுவலி டேனியல் பிரையன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் டேக் டீமராக கெயின் கூட டேக் டீம் சாம்பியனாக இருந்தவர். சம்மர் ஸ்லாமில் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். அப்போ அவரோட வளர்ச்சி எப்படின்னு பாருங்கள், 3 மாதத்தில் WWE சாம்பியன். ஸோ அதனால் கெயினை டேனியல் பிரையனை பிரிக்கணும். அதனால் ஷீல்டு கிட்ட தான் இவங்க டேக் டீம் டைட்டில் தோற்ற 2 மாதத்தில் WWE சாம்பியனான டேனியல் பிரையன் அவரோட வளர்ச்சியின் காரணமாக. ஸோ அதனால் இந்த டீம் ஹெல்னோ பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் இது நாள் வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் மறக்க முடியாத ஒரு டீம் அப்படின்னா கண்டிப்பாக டீம் ஹெல்னோவை நான் சொல்லுவேன். அடுத்தது நான் உங்ககிட்ட யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா ஜாக் ஸ்வாகர். இவரை ஜாக் ஹேகர் அப்படின்னு கூட அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் கூப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற பல பேருக்கு இவரை பற்றி தெரியாது. பட் ஆனால் 2K கிட்ஸ் இவரை பற்றி நீங்கள் மறந்துருப்பீங்க. 90 கிட்ஸ் யாரும் மறக்க மாட்டீங்க. ஆக்சுவலி 90 கிட்ஸ் எல்லாருமே 90 ரெஸ்லிங் பார்த்தவங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. 19ஸில் பிறந்துட்டு ஒரு 10 வயசில் அந்த டைமில் ரெஸ்லிங் பார்ப்பாங்க. அந்த 2000 2010 அந்த காலத்தில் உள்ளவங்க தான் 90 கிட்ஸு. ஏன்னா 2000 பிறந்தவங்க 2010க்கு அப்புறமா தான் ரெஸ்லிங் பார்ப்போம். ஏன்னா அந்த 10 வயசில் நடக்கிறது நமக்கு அதிகமாக தெரியாதுல்ல, ஒன்றும் புரியாதுல்ல, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் 2000 காலத்தில் ரொம்பவே கொடி கட்டி பறந்தவர் தான் இந்த ஜாக் ஸ்வாகர். வி த பீப்புள் அப்படிங்கிற வார்த்தையினால் அமெரிக்காவே பார்த்திங்கன்னா கட்டி ஆழ்ந்திருந்தார். ஆனால் இவர் WWEயில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போனார். ஆக்சுவலி இவர் ஒரு ஃபார்மர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், ரெஸ்ல்மேனியாவில் மணி இந்த பேக்லாம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் WWE பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியலை, தன்னை ஏற்றுக்கலை, ஒரு டேலண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு AEW ரெஸ்லிங் கம்பெனி பக்கம் போனார். அங்கே தான் ஜாக் ஹேகர் அப்படிங்கிற பேரில் சண்டை போட்டார். ஆக்சுவலி AEW இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எதுவுமே கொடுக்கல. அப்போதைக்கு கிறிஸ்டரிக்கா கூட சேர்ந்து ஒரு டைமாக நடக்குனாங்க. மற்றபடி ஜாக் ஹேக்கரை எதுவுமே பண்ணலை. ஸோ காலங்கள் ஓட ஜாக் ஹேக்கருக்கு வயசாயிருச்சு. இவர் 2025 ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. அவர் ஆக்சுவலி ஒரு நிஜ ஃபைட்டர் வேறு, MMA ஃபைட்டர் வேறு. ஸோ நான் MMA UFC இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டு எனக்கு வயசாயிருச்சு.
இதுக்கப்புறமா நான் ரெஸ்லிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2025ஆம் ஆண்டு தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். அதாவது ரெஸ்லிங் ஜானியரில் இவருடைய வயசு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. WWE சாதிக்க வேண்டியது பலது இருக்குது. ஆனால் இவருடைய இளமை காலத்தில் WWE வந்த உடனே இவர் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்குறாங்க. WWEக்கு வந்த ஒரு சில மாதங்களே மணி இந்த பேக் வின்னர், ஒரு சில மாதங்களே ஹெவி வெயிட் சாம்பியன். இப்போ உள்ள டேலண்ட் ரசஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் எதிர்பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. WWEக்கு வந்த ஒரு சில தினங்கள்லேயே ஹெவி வெயிட் சாம்பியன். அந்த அளவுக்கு திறமசாலியான ஜாக் ஹேக்கர் WWE விட்டு போனதுக்கப்புறமா AEWல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார். அங்கேயும் அவருக்கு பெரிய அளவு வாய்ப்பு எதுவுமே கொடுக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய WWE வாழ்க்கை மாதிரி AEW வாழ்க்கை இல்லை. ஸோ அதனால் இப்போ டோட்டலி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ரெஸ்லிங் ஜானரில் ஒரு பெரிய லெவலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டாப் சுகலர் மாதிரி, ஈவன் நம்ம ஷான் மைக்கேல் மாதிரி வர வேண்டிய ஜாக் ஹேக்கர் ரெஸ்லிங் கெரியரில் தடம் இல்லாமல் அழிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறத நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. உங்ககிட்ட ஷீல்டில் 4வது ஆள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ப்ரோ ஷீல்டில் இருக்கிறதே 3 பேர் தான் ப்ரோ, என்ன ப்ரோ 4வது ஆளுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் உண்மையிலேயே ஷீல்டில் 4வது ஆள் இருக்கிறாங்க. அது வேறு யாருமே இல்லை, சிஎம் பாங்கு. இதை யார் ஒத்துக்குவான்னா ஷீல்டு டீமே ஒத்துக்குவாங்க. அதாவது ஷீல்டு டீம் பார்த்தீங்கன்னா WWEக்கு டெபியூட் ஆகும்போது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டார்க் இன்டர்வியூ எடுத்தாங்க. நம்ம மைக்கேல் கோல் தான் பார்த்தீங்கன்னா டார்க் இன்டர்வியூ எடுத்தார். அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஷீல்டு வாஸ் த பங்குடைய பர்சனல் மெம்பர்ஸ், அதாவது நாங்கள் பங்குக்கு கீழே ஒர்க் பண்ணுற பர்சனல் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஷீல்டோடைய ஒன் ஆஃப் தி மெம்பர் தான் சிஎம் பாங் அப்படிங்கிறது அந்த நேரத்திலேயே WWE சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏன் ப்ரோ ஒழுங்காக காட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பங்கோடைய பல மேட்சஸில் பங்குக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த டீம் வரும். ஸோ அதை தான் நம்ம அந்த டைமில் பார்த்துருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த டீமுடைய ஹெட்டே பார்த்திங்கன்னா பங்கு தான். இதை தான் WWE ஆரம்பத்தில் திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. கடைசி காலத்தில் அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது ஏன் அப்படின்னு தெரில. ஒருவேளை அந்த டைமில் ஷீல்டு உருவாகின கொஞ்ச நாள்லேயே சிஎம் பங்கு வந்து ஃபேஸ் தானே மாறிட்டார். அதனால் அப்படி பண்ணாங்களான்னு தெரில. பட் ஆனால் பங்கு யார்கிட்ட மோதுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து உரண்டை எடுப்பாங்க. அதுலேயும் ஷீல்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பங்கு வந்து எங்களுடைய பர்சனல் மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஷீல்டோடைய ஹெட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா அது பங்கு தான். பங்குக்கு கீழே தான், அதாவது பங்குக்கு கீழே வேலை பார்க்குற ஆட்களாக தான் நம்ம டிஎன் ஆம்ப்ரோஸு, செத்ரான்ஸ், ரோமன் ரெயின்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ செத்ரான்ஸுக்குள்ள பிரான் பிரேக்கர் பர்சன்டேட் இருக்காங்களா அந்த மாதிரி. ஸோ ஷீல்டை உருவாக்குனவர் மட்டும் இல்லை, ஷீல்டுடைய 4வது மெம்பர் கிடையாது, முதல் மெம்பரே அவர் தான். அதுக்கப்புறம் தான் 2வது 3வது 4வதுன்னு சொல்லிட்டு இவங்க. ஷீல்டு உருவாக்கப்பட்டதும் பங்குக்காக தான், ஷீல்டு உருவாக்கி காக்கப்பட்டதும் WWE பார்த்திங்கன்னா பங்குக்காக தான். ஷீல்டுடைய 4வது மெம்பரும் சரி பங்கு தான். ஆனால் WWE பார்த்திங்கன்னா ஷீல்டு பங்குக்காக உருவாக்கப்பட்டு கடைசியில் ஷீல்டுடைய அந்த ஃபேமஸ் நல்லா இருந்ததுனால பங்கை இதில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் தனியாகவே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஷீல்டு மெமரி அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு ஞாபகம் வரும்ல. எனக்கு ஷீல்டு மெமரி அப்படிங்கிற சொல்லும்போது எவல்யூஷன் கூட மோதினது. உங்களுடைய ஷீல்டு மெமரியை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட்